கரூரில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் இதுவரை 31 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பலரது நிலைமை மேலும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. இன்னும் தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிகிச்சைகளையும் முழுமையாக கண்காணித்து அவர்களுக்கும் போதுமான அளவிற்கான அந்த சிகிச்சை அளிப்பதற்கான முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது சம்பவ இடத்திற்கு, அதாவது அரசு மருத்துவக் கல்லூரி மனைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் பார்வையிட்டு இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை பார்வையிட்டார். மேலும் மருத்துவர்களுக்கும் இங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், மேலும் அளிக்கப்பட வேண்டிய இந்த சிகிச்சை முறைகள் குறித்தும் முழுமையாக கேட்டறிந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது ஒரு 31 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய உறவினர்கள் தற்பொழுது இங்கு இந்த பகுதியில் முழுமையாக குழுமி இருக்கிறார்கள். ஒரு பெரும் ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக, ஒரு பேரதிர்ச்சியை தரக்கூடிய